بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد, கண்ணியத்துக்குரிய என்னருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாம் வஸ்ஃபுல் ஜன்னா, வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் தன்மைகள், அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா அந்த சொர்க்கத்தை உடையவர்கள் என்றும் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா கஅர்லிஸ் ஸமாஇ வல் அர்ள், உங்கள் இறைவனின் மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அதேபோன்று சொர்க்கத்தின்பாலும் விரைந்து செல்லுங்கள். சொர்க்கத்தின் அளவுகோல் அது வானபூமியை போன்று விரிவானது, விசாலமானது. கண்கள் பார்த்திராத, காதுகள் செவிமடுத்திராத, மனித உள்ளத்தின் மீது ஊசலாடாதவற்றை அல்லாஹு தஆலா அதிலே தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன் தஜ்ரீ மின் தஹ்தில் அன்ஹாரு குலுஹா தாயிமுன் வ ظில்லுஹா, முத்தகீங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் தன்மை, அதில் அதன் கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதன் உணவு, அதன் நிழல் நேமமானது, நிரந்தரமானதாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசினின் இலா ஆகிர் ஆயா. பிறொரு ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது என்ற அத்தியாயத்திலே முத்தகீங்களுக்கு, இறையச்சமுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் தன்மையாகிறது 4 தன்மைகளை அல்லாஹு தஆலா அங்கு விவரிக்கின்றான். 4 வகையான நதிகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. முதலாவது கூறுகின்ற பொழுது, மாற்றமடையாத தண்ணீரை கொண்ட ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அன்ஹாருன் மின் மாஇன் கைரி ஆசினின், மாற்றமடையாத தண்ணீரை கொண்ட ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதேபோல தூய்மையான சுவை கொண்ட, சுவை மங்காத பாலாறும் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுவை கெட்டு போகாத பாலாறுகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக வன்ஹாரு மின் ஹம்ரின் லத்தத்தில் ஷாரிபீன், அருந்துவோருக்கு இன்பம் தரும் மது ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அடுத்து வன்ஹாரு மின் அஸலின் முஸஃபா, தூய்மையான தேன் ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதில் பலதரப்பட்ட பலவர்க்கங்களும் இருக்கின்றன. அவர்களுக்கு இறைவனுடைய மன்னிப்பும் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈமான்தாரிகளுக்கு, ஈமான் கொண்டு நல்லமல் செய்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் சொர்க்கலோகத்தை தருவதாக வாக்களித்திருக்கின்றான். அவர்களுக்கு தூய்மையான மனைவிமார்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சொர்க்கத்திலே இருப்பவர்களுக்கு தங்கத்தினால், முத்தினால் காப்புகள் அணிவிக்கப்படும். அவர்களுடைய ஆடை பட்டாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னொரு ஆயத்திலே சுந்துஸ் என்ற ஆடையும் பட்டாடையும், பசுமையான சுந்துஸ் என்ற பட்டாடையும், இஸ்தபரக் என்ற பட்டாடையும் அவர்கள் மீது அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் கூறுவதோடு, வெள்ளியினால் காப்புகள் அணிவிக்கப்படும் என்றும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் சொர்க்கலோகத்திலே உயர்ந்த ஆசனங்கள் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அங்கே சூரியனையோ அல்லது கடுங்குளிரையோ அவர்கள் பார்க்க மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்திலே ஸவ்வஜ்னாஹும் பிஹூருல் ஈன், ஹூர்லின் பெண்களை அவர்களுக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன், திருமணம் செய்து கொடுப்பேன் என்றும் அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த முத்தகீங்களுக்கு சொல்வான், உதுகுலுல் ஜன்னா அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உடைய மனைவிமார்களும் சொர்க்கத்திலே நுழையுங்கள், நீங்கள் மகிழ்விக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரும் 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 இன்பங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அங்கு ஃபீஹின்ன காஸ்ராத்து தரஃபி, பார்வையில் தாழ்த்திய கன்னிகளும் உண்டு. அவர்களுக்கு முன் மனிதர்களோ அல்லது ஜின்களோ தீண்டிராத பார்வையை தாழ்த்திய கன்னிகள் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்களை அந்த கன்னிகளை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கின்ற பொழுது கன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான், அவர்கள் வெண்முகத்தையும் பவளத்தையும் போல அவர்கள் காட்சியளிப்பார்கள் என்று கூறுகின்றான். இன்னொரு ஆயத்திலே ஃபீஹின்ன கைராத்துல் ஹிசான், அழகிய சிறந்த அழகிகள் அங்கு உண்டு. ஃபீஹின்ன கைராத்துல் ஹிசான், சிறந்த அழகிகள் சொர்க்கலோகத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அவர்கள் கூடாரங்களிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பிரம்மாண்டமான நன்மைகளை, கண் குளிர்ச்சிகளை நல்லமல் செய்தவர்களுக்கு மறைத்து வைத்திருக்கின்றான். லில்லதீன அஹ்ஸனு, நல்லமல் செய்தவர்களுக்கு அல் ஹுஸ்னா, சொர்க்கலோகமும், வஸியாதத்துன், சொர்க்கலோகத்தை விட மேலான ஒரு சிறப்பு ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது என்னங்கிறதை பின்னால் நான் கூறுகின்றேன். வல ரஹகு உஜூஹஹும் கதருன், இருள் அவருடைய முகங்களை அடையாது, இழியும் அவர்களை அடையாது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள், சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். ஹுஸ்னா என்று சொன்னால் ஹியல் ஜன்னா, சொர்க்கம் என்றும், அன்னஹு லா தார அஹ்ஸன மின்ஹா, அஹ்ஸனுல் ஹுஸ்னா, அதைவிட அழகான ஒரு வீடு, ஒரு இல்லறம், ஒரு மாளிகை கிடையாது. ஜியாதா என்கிறது அந்நதுரு இலா வஜ்ஹில்லாஹில் கரீம், அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கின்ற பாக்கியத்தையும் நல்லமல் செய்த நல்லடியார்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளினாலும் அவனுடைய கண்ணியத்தினாலும் எம் அனைவருக்கும் அதை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு, சொர்க்கத்தின் வர்ணனை பற்றி நிறைய செய்திகள் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த குறுகிய நேரத்திலே அவை அனைத்தையும் கூறுவதை முடியாமைக்கு வருந்துகிறேன். வஸ்ஸலாம்.